வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ஓரளவு வறுபட்டதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும். நல்லா ஆற வச்சு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்துலேருந்து 12 வரமிளகாவை விதை நீக்கிட்டு 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு 3 கொத்து கருவேப்பிலை, கால் கிலோ போல சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்காததுனால இவ்வளோ வரமிளகாய் சேர்த்துருக்கோம். விதையை நீக்கிட்டு சேர்க்கணும், இல்லை ரொம்ப காரமாயிடும். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாவை நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் தக்காளி 3 பொடுசாக நறுக்கி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதனால் வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ கூட குறைச்சி சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் தூள் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். ஒரு கிலோ நாட்டுக்கோழி நான் நல்லா உரிச்சி வாட்டி கட் பண்ணி இந்த அளவு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒருவேளை பிராய்லர் கோழி சேர்க்குறதா இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். நாட்டுக்கோழி சேர்த்துட்டு நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷமா நல்லா இப்போ எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோழிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயம், 2 கிலோ 3 கிலோவில் கோழி இருந்துச்சுன்னா அது வேக ரொம்ப அழுத்தமாக இருக்கும், நேரம் ஆகும். ஸோ அதுக்கு தண்ணி கூட ஆகும். இது 1 கிலோவில் சின்ன கோழிங்கிறதுனால நான் ஒரு 3/4 லிட்டர் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் கோழி எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ கறி நல்லா வந்திருக்கு, தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 to 10 minutes மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில கிண்டி கொடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பேன் வச்சுங்க. 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 4-5 சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் விதை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6-7 பல்லு பூண்டை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க.
கலர் இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தாளிப்பை இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்லாம்பட்டி தோழியை நம்ம டேஸ்ட் பண்ணாங்க. நான் எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இன்னும் சாப்பிட்டுட்டே இருந்தால் போதும் தோழி. ரொம்ப டேஸ்டாக இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.